கடந்த உலக மகா யுத்தத்தின் முடிவில் இந்தியா தனக்களித்த உதவிக்கு பிரதி உபகாரமாக பஞ்சாப் படுகொலை நடந்ததையொட்டி ஏற்பட்ட சம்பவங்களை இப்போது நாம் கவனிப்போம். பஞ்சாப் படுகொலையொட்டி இந்திய மக்களின் உள்ளத்தை ஏற்பட்ட கொந்தளிப்பு சக்தியானது பின்னால் நடைபெற்ற ஒத்துழையாமை போராட்டத்துக்கு பெரிதும் ஊக்கமளித்தது. சிதைந்து போயிருந்த சக்திகள் அனைத்தும் அப்போதுதான் ஒன்றுபட்டன. ஒத்துழையாமை போராட்டத்தின் தன்மையை நன்கு தெரிந்து கொண்ட பிரிட்டிஷார் அதன் வேகத்தை உடனடியாக தணிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை கையாண்டு தாங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வருவதாக கூறினர். அந்நிலையில் ஏற்பட்ட ஒப்பந்தம்தான் காந்தி இர்வின் ஒப்பந்தமாகும். 1930ஆம் ஆண்டில் இந்தியர்கள் ஒருமித்து நடத்திய ஒத்துழையாமை போராட்டத்தில் வெள்ளையர் தோற்றுப்போய்த்தான் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துவிட்டான் என்று நம்மவர் நினைத்தனர். ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற 2 ஆண்டுகளில், அதாவது 1932இல் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. உண்மையில் 1930இல் நாம் நடத்திய ஒத்துழையாமை போராட்டமானது வெற்றியை அளித்திருக்குமேயானால் 1932இல் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுவது ஏன்? உண்மை இதுதான். ஒத்துழையாமை போராட்டத்தின் மூலம் ஜனங்களிடையே ஏற்பட்ட கிளர்ச்சியையும் தனக்கு சாதகமற்ற நிலையில் சூழ்நிலையை ஏற்படுத்தவும் ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்டனர். அரசியல் சூழ்நிலையானது தாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக வழியில் இருப்பதைக் கண்டு ஆங்கிலேயர்கள் திகைப்படைந்தனர். ஒத்துழையாமை போராட்டத்தின் பயனாய் கடுமையான வியாபார மந்தம் ஏற்பட்டு அதன் மூலம் பிரிட்டனுக்கு தொடர்ந்து போய்கொண்டிருந்த செல்வமும் இதர பொருள்களும் அங்கு செல்ல முடியாமல் தடைபட்டன. இது ஆங்கிலேயர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததும் இந்த நெருக்கடியை சமாளிக்க ஒரு சூழ்ச்சி செய்தனர். தற்காலிகமாக சமாதானம் செய்து கொண்டு அதைத் தொடர்ந்து பம்பாய் துறைமுகத்தில் தடைபட்டு கிடக்கும் தங்கத்தை முடிந்த அளவு லண்டனுக்கு கப்பலேற்ற வேண்டும் தருணம் கொடுத்துவிட்டு பிறகு தகுந்த நடவடிக்கைகளை கையாண்டு கிளர்ச்சியை அடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டனர். இதன் விளைவுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஆங்கிலேயர்களின் இந்த திட்டம் அவர்களுக்கு வெற்றியளித்தது. பம்பாயில் இருந்த தங்கம் லண்டனுக்கு போய் சேர்ந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை செய்து கொண்ட வைஸ்ராய் இர்வின் பிரபுவை இந்தியாவில் வைக்கக்கூடாது என்று கருதி அவரை உடனடியாக பதவியிலிருந்து மாற்றி வில்லிங்டன் என்பவரை இங்கு நியமித்தனர். முன்னர் திட்டமிட்டபடியே தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு சமாதானம் பேசி தன் காரியம் முடிந்ததும் இப்பொழுது அடக்குமுறையை கையாண்டனர். அந்த காலத்தில்தான் சர் சிபி போன்றவர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்து சர்க்கார் சிரமப்படாமல் மூங்கில் தடியை பிரயோகம் செய்தே துப்பாக்கி பிரயோகத்தினால் செய்யும் வேலையை செய்து முடிக்கலாம் என்று சிபாரிசு செய்தனர். இந்த ஆலோசனைக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் வெகுகாலம் வரை சர் சிபிக்கு பல உயரிய பட்டங்களையும் சன்னத்துகளையும் வழங்கி வந்தனர். வில்லிங்டன் ஆட்சி வந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் காற்றில் பறந்தது. குண்டாந்தடிகள் தேசபக்தர்களின் இடுப்புகளை நொறுக்கின. பிரிட்டிஷ் இராணுவ லாரிகள் பாபுகான் போன்ற வீரத்தாய்களின் நெஞ்சுகளின் மீது ஏறி எலும்புகளை நொறுக்கியது. நாடு சின்னாபின்னம் அடைந்து சிதறொன்று போயிற்று. தலைவர்களுக்கு இந்த நிலையில் என்ன செய்வது என்று புலப்படவில்லை. தலைவர்களிடையே அரசியல் அபிப்பிராய பேதமும் ஏற்பட்டது. காங்கிரசுக்குள் பிளவு ஏற்பட்டது. திரிபுரியில் என்று எல்லோரும் கருதலாம். உண்மையில் 1932லேயே அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுவிட்டது. விட்டல்பாய் பட்டேல், சுபாஷ் பாபு ஆகியோர் ஐரோப்பாவில் இருந்து இந்திய நிலைமையையும் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியும் வெளிப்படுத்தி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். இந்த போராட்டத்தின் முடிவு என்ன? போராட்டத்துக்கு மக்கள் தயாராக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தனர். ஆனால் இராணுவ பலம் படைத்த சர்க்காரை எதிர்த்து போராட்டம் நடத்த அவர்களிடத்தில் இராணுவ பலமும் ஆயுத பலமும் அறவே இல்லை. அதே நிலையில் பிரிட்டிஷாருக்கு சாதகமாக எதை செய்ய தக்க இராணுவமும் ஐசிஎஸ் வர்க்கமும் இந்நாட்டில் நிறைய இருந்தன. இதனால் இந்திய மக்கள் அப்போது செய்த தியாகம் அனைத்தும் பலனளிக்காமல் போய்விட்டது. காங்கிரசுக்குள்ளிருக்கும் தீவிர எண்ணம் கொண்ட தலைவர்கள் 1932ஆம் ஆண்டில் நடந்திய ஒத்துழையாமை போராட்டத்தில் கண்ட அனுபவத்திலிருந்து நமது போராட்ட முறையானது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 1933ஆம் வருடம் பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரசின் தத்துவங்களான சத்தியம், அகிம்சை என்ற பதங்கள் திருத்தப்பட்டு சமாதானமாகவும் நியாயமான முறையில் போராட வேண்டும் என்று மாற்றியமைக்கப்பட்டன. ஆனால் பழம்பெரும் காங்கிரஸ்வாதிகள் இன்னும் அத்திருத்தத்தை கையாளாது தங்கள் பிடியை விடாது பழைய புராணத்தை மீண்டும் பாடிக்கொண்டிருக்கின்றனர்.
காங்கிரசின் சரித்திரத்தில் சட்ட ரீதியாக இந்த திருத்தமானது எழுதப்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இடையே சிறிது ஓய்வுக்கு பின்னர் 1935ஆம் ஆண்டில் சீர்திருத்த முறை ஒன்று கொண்டு வரப்பட்டது. பின்னர் தேர்தல் வந்தது. தேர்தல் வந்த காலத்தில் அதில் கலந்து கொள்ளக்கூடாதா என்ற பிரச்சனை ஏற்பட்டது. தேர்தலில் நிற்பதன் மூலம் பிரிட்டிஷார் கொண்டு வந்திருக்கும் ஆட்சி முறையை அதில் அங்கம் பெற்றே உடைக்க முடியும் என்று வியாக்ஞானம் செய்யப்பட்டது. தேர்தலை ஒட்டி ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனந்தமானவை. என் போன்றோர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று மனு போடாமலே லிஸ்டில் இடம்பெற்றனர். டெபாசிட் 50 ரூபாய் கேட்காமலேயே அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முடிவு செய்வதற்கு குறிப்பிட்ட நாளுக்கு முன்தினம்தான் எனக்கு மாகாண காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. தந்தியை பார்த்ததும் நம்மால் இடைஞ்சல் வந்தது என்று பெயர் வேண்டாம் என்று கருதி ஒரு காரில் போனால் இடையில் ரிப்பேராகி போனாலும் பரவாயில்ல போகும் என்று நினைத்து 2 கார்கள் வைத்துக்கொண்டு விரைந்து போய் அட்கா கமிட்டியிடம் மனுவை கொடுத்து தேர்தலில் கலந்து கொண்டேன். தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சி ஜெயமடைந்தது. எனினும் காங்கிரஸ் வட்டாரத்துக்குள் முணுமுணுப்பு காணப்பட்டது. காங்கிரஸ் பதவியை ஏற்றுக்கொண்டாலும் கூட கவர்னருக்கு விசேஷ அதிகாரம் அளிக்கப்படும் என்று பின்னர் கூறப்பட்டது. இதையொட்டி பல சர்ச்சைகள் கிளம்பின. கவர்னருக்கு விசேஷ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் நிர்வாகத்தில் எல்லா விஷயங்களையும் தலையிட மாட்டார் என்று சமாதானம் கூறப்பட்டது. காங்கிரஸ் மெம்பர்களின் பதவி ஏற்பு நடைபெற்றது. முதலில் பீகார் மாநிலத்தில் கவர்னர் நமது விசேஷ அதிகாரத்தை பிரயோகித்தார். இதையொட்டி மந்திரி சபை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சிலர் கூறினர். இதற்கிடையே காங்கிரசுக்குள்ளேயே வெளியேற வேண்டும் என்று சிலரும், பதவி விட்டு வெளியேறக்கூடாது என்று சிலரும் கூறினார்கள். பதவி விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுபவர்கள் தொகை சிறிதும், பதவி விரும்பும் கூட்டம் பெரிதும் இருந்தது. பதவி வேண்டாம் என்று கூறுவலின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. காங்கிரஸ் மந்திரி சபை ஆட்சி பொறுப்பை நிர்வகிக்கும் காலத்திலே என் போன்றோருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. வெள்ளையன் பார்த்தான். தன் சாகசங்கள் ஒவ்வொன்றும் நன்றாய் பயனளிப்பதை கண்டு களித்தான். 1935இல் கொண்டு வந்த சீர்திருத்த முறை கவிழ்க்கப்பட்டது. சமஷ்டி என்ற முறை புதிதாக கொண்டு வரப்பட்டது. சமஷ்டியில் தங்களுக்கு சாதகமாக சுதேச மன்னர்கள் அங்கம் பெறும்படி வெள்ளையர்கள் சூழ்ச்சி செய்தனர். சமஷ்டியரில் சேருவதே எப்போதுமே கடுமையாக ஆட்சேபித்து வந்தவர் நேதாஜி. அவர் ராஷ்டிரபதி தேர்தலில் அந்த சமயம் கலந்து கொள்ளும்போது வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் சமஷ்டியை ஒப்புக்கொள்ளாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணமே தம்மை தேர்தலில் கலந்து கொள்ளும்படி செய்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வருஷ ராஷ்டிரபதி தேர்தலில் மௌலானா ஆசாத் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் போட்டியிட விரும்பாமல் விலகி கொண்டார். பட்டாபி சீதாராமையா தேர்தலில் போட்டியிட்டார். ராஷ்டிரபதி தேர்தலில் மக்களின் விருப்பமே ஜெயமடைந்தது. பட்டாபி தோல்வி என் தோல்வி என்று காந்திஜி அறிக்கை வெளியிட்டார்.